அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். இந்த பகுதி நேயர் விருப்பம், கேள்விகளும் சந்தேகங்களும் அப்படிங்கிற ஒரு பகுதியை, புதிய பகுதியை இன்றைக்கு நாம் மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதில் முதல் நேயராக நம்மிடம் கேள்வி கேட்டிருப்பவர் ஏழுமலை ராஜ் கணபதி அவர்களுக்கு சர்வம் யூடியூப் சேனல் வாயிலாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவங்க கேட்டிருக்காங்க, வர்மம் அப்படின்னா என்ன, அதை என்னென்ன நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. நல்ல அருமையான கேள்வி. தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். வர்மம் அப்படிங்கிறது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மர்மமான பகுதிகள், அதுதான் வர்மம். அந்த பகுதியில் வர்மம் இருக்குது. இதை நம்மளுடைய மூதாதையர்கள் மிக சிறப்பாக கண்டுபிடித்து அதை நோய் தீர்க்கும் சிகிச்சை முறையாக மாற்றியிருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை நம்முடைய மூதாதையர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் இந்த உடலை ஒரு மேட்ரா, ஒரு ஃபிசிக்கலாக பார்க்குறாங்க. ஆனால் நம்முடைய மூதாதையர்கள், மெய்ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அது உயிரோட்டமுள்ள, சக்தி ஓட்டமுள்ள, உயிர் ஆற்றல் உள்ள ஒரு உடலாக அதை பார்த்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உடலிலே 108 இடங்களை வர்மம் இருக்கக்கூடிய இடமாக மர்மமான பகுதியிலே இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது எந்த விஞ்ஞானிக்கும் அந்த பாட்டு தெரியாது. அது அவர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். பல ஓலைச்சுவடிகளிலே அதை எழுதப்பட்டு இந்த சிகிச்சையின் மீது ஆர்வம் இருக்கக்கூடிய பலர் அதை எடுத்து கற்று இன்றைக்கு மக்களுக்கு அதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மர்மமான பகுதியிலே, உடலிலே இந்த வர்ம பகுதியிலே தாக்குதலுக்கு உள்ளானால் அந்த நபர் மயக்கமடைவார். குறிப்பிட்ட கால அளவிற்குள் அந்த இதுக்கு மாற்று சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றால் மரணம் சம்பவிக்கும். இதானுங்க வர்மம். வர்மம் என்பது நம்ம உடம்பில் ஒரு 108 புள்ளிகளில் இருக்குது. அங்கே நம்முடைய உயிர் ஆற்றல் தேங்கி நிற்கும். பல்வேறு காரணங்களால் நம்ம உடம்பை சாதாரணமாக வச்சுருக்கிறோம், வில்லாக வளைக்கிறோம், எட்டாக வளைக்கிறோம், பயன்படுத்தக்கூடாத நேரங்களெல்லாம் பயன்படுத்துகிறோம், தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறோம், உடலை பாடாய்படுத்துகிறோம். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், உயிர் ஆற்றலை அந்த வர்ம புள்ளியில் தேக்கி வச்சுருக்கோம். இந்த வர்ம சிகிச்சை தெரிந்த நபர்கள், ஆசான்கள் அந்த இடத்த தூண்டி விடுவதின் பல்வேறு வகையான தூண்டுதல்கள் இருக்குது. அதை தூண்டி விட்டு அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. அப்போ அது சரியாகி விடுகிறது. இப்போ எந்தெந்த சிகிச்சைகள் இந்த வர்ம சிகிச்சையின் மூலமாக கொடுக்க முடியும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறாரு.
என்ன அப்படின்னா, எனக்கு தெரிந்த வகையில் தோல் பிரச்சனைகளுக்கு மட்டும் வர்மத்திலே சிகிச்சை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் இதில் ரொம்ப கற்றுக்குட்டி சார். இதில் பெரிய அளவெல்லாம் எனக்கு தெரியாது. இதை கரை கண்டவர்கள் நிறைய ஆசான்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஏதோ நான் என்னுடைய ஆசான் சண்முகமையா அவருங்க கற்றுக் கொடுத்ததை வச்சு எதையோ பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததெல்லாம் கொஞ்சம் படிக்கிறோம், புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம். அதில் என்ன அப்படின்னா, இந்த வர்ம சிகிச்சை பல்வேறு வகையான பிரச்சனைகளை தீர்த்துரும். தலைப்பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, காதிலே ஏற்படக்கூடிய பிரச்சனை, கண்ணிலே ஏற்படக்கூடிய பிரச்சனை, கழுத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனை, மார்பிலே ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இதுபோல் உடம்பில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும், இன்னும் ஆங்கில மருத்துவ வகையாக சொன்னால் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமாக இருக்கலாம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமாக இருக்கலாம், கார்டியாலஜியாக இருக்கலாம், மயாலஜியாக இருக்கலாம், என்ன இதுபோல் எந்த சிஸ்டமாக நீங்கள் உருவெடுத்து கொண்டாலும் இந்த வர்ம புள்ளிகளை சரியாக இயக்குகின்ற பொழுது நிச்சயம் அந்த பகுதி குணமடைகிறது, அந்த நோய் குணமடைகிறது என்பது உறுதி. இதை சரியான ஆசான்கள் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கற்று பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 வயது தாண்டிய ஒரு ஐயா இங்கே வாழப்பாடி பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு விழுவிழுன்னு ஒல்லியாக தான் இருக்காங்க. எனக்காக அவரை தெரிஞ்சு அவரை போய் பார்த்து நமக்காக ஒரு பிரச்சனைக்கு சொன்னோம். அந்த காலில் ஒரு புள்ளியை மட்டுமே வச்சு இந்த உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் இங்கே வருதா, இங்கே வருதா, இங்கே வருதா, இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறத தெளிவாக எனக்கு காமிச்சாங்க. ஏன்னா ஒரு டாக்டரு, ஒரு வர்மா தெரிந்தவர் என்பது அவருக்கு தெரியும். அவருக்கு சொன்னாங்க, ஒரு 10 நாள் என்னோட வந்து இருப்பா, உனக்கு பல விஷயம் சொல்கிறேன். ஆனால் என்னால் அது போக முடியலை. ஸோ அதுபோல் மிகப்பெரிய ஆசான்கள் ஒரு இடத்துல ஒரு புள்ளியை வச்சே பண்ண முடியும். என்னுடைய குருநாதர் சுவாமி நித்யானந்தா அவங்க நம்ம உடம்பில் ஒரு டாக்ஸின் இருக்குது அப்படின்னா இந்த கையில் ஒரு பாயிண்ட்டை வச்சு அப்படி லேசாக ப்ரெஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். அவ்வளவு அழுக்குகளும் குடலை பிடுங்கிக்கிட்டு வெளியே வந்துச்சு. இது மாதிரி பல விஷயங்களை நாம் இந்த வர்மம் மூலமாக செய்ய முடியும். இதில் சில நோய்களுக்கு வர்ம சிகிச்சை செஞ்சுட்டு மருந்துகளையும் கொடுக்குறாங்க, வர்ம இதுவும் பண்ணுறாங்க. இதில் இன்னும் உங்களுக்கு ஒரு சிறப்பாக சொல்லணுன்னா, இந்த மீனவர்கள் கடலுக்கு போகிறாங்க பாருங்கள், இங்கே இருக்கிற தரை தட்பவெட்ப நிலையும் கடல் இருக்கிற தட்பவெட்ப நிலையும் மாறும். அவங்களுக்கு ஒரு மர்ம புள்ளி தெரியும், வர்ம புள்ளி. அவங்க அந்த இதில் போகும்போது அந்த வர்ம புள்ளியை லேசாக டச் பண்ணிட்டாங்கன்னா அந்த சீதோஷ்ண நிலைக்கு மாறிடுவாங்க. இதை கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஆர்ட் வர்ம ஆசான் அவங்க ஒரு வர்ம சிகிச்சை கல்லூரி மாதிரி ஒரு இது வச்சுருக்கிறாங்க, பயிற்சி மையம். அவங்க இதை எல்லா பகுதிக்கும் சொன்னாங்க. அடுத்து இராணுவத்திலையும் இதை பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வர்மம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த சிகிச்சை முறையாக இருக்கின்றது. இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து உங்களுக்கு ஒரு ரகசியம், சித்த மருத்துவத்தில் பிஎஸ்எம்எஸில் வர்ம சிகிச்சை என்பது ஒரு பாடமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை யாரும் பயன்படுத்துகிற மாதிரி தெரியல. இன்னொன்று, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, ஆங்கில மருத்துவம், இது போல தான் நமக்கு தெரியும். இதெல்லாம் மருந்துகள். மருந்து இல்லாத மருத்துவங்கள் நிறைய இருக்குது. மருந்தே தேவையில்லை, நம்ம அதை பயிற்சிகள் மூலமாக செய்ய முடியும். அப்படிப்பட்ட மருத்துவங்களை எல்லாம் மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டும். இந்த மருந்தில்லா மருத்துவங்கிறதுனால வருமானம் இல்லை அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணிக்கிறோம். ஆனால் மருந்தினால் ஏற்படக்கூடிய
ஆயிரக்கணக்கான நோய்களை, அதுவும் என்னது பயங்கரமான தீர்க்க முடியாத பல்வேறு சூட்சுமமான காம்ப்ளிகேட்டட் டிசீசஸாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அந்த மருந்துகள் இல்லாமல் ஒரு வைத்திய முறை இருக்கிறது என்று சொன்னால் அதனை ஊக்குவிக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை, அதை கேட்க வேண்டியது மக்களுடைய கடமை. இதை ஒவ்வொருவரும் குரல் கொடுத்து கேட்க வேண்டும். இது போன்ற வர்ம மருத்துவ சிகிச்சை, முத்திர மருத்துவ சிகிச்சை போன்ற பல மருத்துவ சிகிச்சைகளை ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளிலும் ஸ்பெஷலாக கொண்டு வந்து அதை நிர்வகிக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அல்லது யாருக்கு வேணாலும் இதை கற்றுக் கொடுக்கலாம், யார் வேணாலும் கற்றுக்கலாம். இதுக்கு படித்திருக்க வேண்டும் என்று இல்லை. இன்றைக்கு வர்ம ஆசான்கள் அத்தனை பேருமே படித்தவர்கள் கிடையாது. ஆனால் அதை பார்த்து தெரிந்து அனுபவித்து அதை பயன்படுத்தி அனுபவ ரீதியாக கற்றவர்கள். இதை படித்தெல்லாம் இதெல்லாம் பண்ணிக்கிறதுங்கிறது முடியும், ஆனாலும் முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆகையினால் நண்பர்களே, இந்த வர்ம சிகிச்சை என்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், இறைசக்தியே நமக்கு கொடுத்திருக்கிறது. அதாவது விஞ்ஞானம் முடிகின்ற பொழுது மெய்ஞானம் தொடங்கும் அப்படின்னு சொல்லுவோம். மெய் என்றால் என்ன? உடம்பு. ஞானம் என்றால் அறிவு. இந்த உடலை பற்றின ஞானத்தை பெற்றவர்கள் கண்டுபிடித்து கொடுத்தது தான் இந்த வர்ம சிகிச்சை. அந்த மர்ம புள்ளிகள் அது மர்மமாக உடம்பிலே வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நம்ம உடம்பை கெடுத்தாலும் கூட, பால்படுத்தினாலும் பாடாய்படுத்தினாலும் கூட அது அந்த பகுதி மட்டும் பாதிப்படையாமல் பத்திரமா அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய கருப்பு பெட்டி போல பாதுகாப்பாக இருக்கிறது. அதையும் தாண்டி நடக்கின்ற பொழுதுதான் நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள அந்த மர்மத்துக்கு மாற்று மர்மம் செய்யலைன்னா மரணம் சம்பவிக்கும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். ஆகவே நண்பர்களே, அதுவும் ஒவ்வொருவரும் இந்த வர்ம சிகிச்சையை பயன்படுத்தி பல பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் என்பதனை நம்புங்கள், அதை பயன்படுத்துங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கும் இந்த கேள்வியை கேட்ட ஏழுமலை ராஜ் கணபதி அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஓர் இனிப்பான செய்தி. இனி வாரந்தோறும் உங்களினுடைய உடல் மனம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா அவர்கள் நேரடியாக பதில் கூற உள்ளார்கள். ஆகவே உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்டிலே பதிவிடவும், உங்களுடைய பெயரும் முகவரியும் குறிப்பிடவும்.